இன்றைக்கி நம்மளோட 21th கிளாஸ். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்ததோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். 4ஆம் வேற்றுமை கூ. ஓகேங்களா? மொத்தமாக 8 வேற்றுமை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் 8th வேற்றுமைக்கும் எந்த உருபும் கிடையாது. மற்றபடி இதில் நடுவில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உருபு உண்டு. அதெல்லாம் நமக்கு கீப்பாக தேவையில்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 4ஆம் வேற்றுமைக்கு கூ. ஓகேங்களா? கூனா எப்படி போடுவோம்? ஆல்ரெடி போன எக்ஸசைஸில் பார்த்தோம். ஒரு கா போட்டால் இதுக்கப்புறம் கூன்னு பார்த்தோம். அதுவே காக என்று வந்தால் எப்படி போடணும் அப்படின்னா, இரட்டித்து போடணும். 2 வாட்டி 2 கா போட்டிங்கன்னா அது காக, 1 கா போட்டிங்கன்னா அது கூ. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், மணி காக அப்படின்னா இழுத்து போடணும். ஓகேங்களா? மணிக்குன்னா சின்னதாக போடணும், மணிக்காகனா இரட்டித்து போடணும். இரட்டித்துனா டபுளிங், பெருசாக போடணும். 5ஆம் வேற்றுமை நின்று. ஆல்ரெடி பார்த்துப்போம். நின்று என்பதற்கு கடையில் இன்றி என்று வந்தாலும் ஈ உயிர்குறி போட்டு எழுதப்படும். வீடின்றி ட்ரி அப்படின்னா ஈ உயிர்குறி போட்டோன்னா இன்றியா ஆகிடும். ஓகேங்களா? இந்தமாரி வவ்வல் வச்சு, உயிர்குறி மீன்ஸ் வவ்வல் வச்சு இன்றின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? வீடின்றி. ஓகே, இது 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைக்கு உடைய. ஆல்ரெடி பார்த்துருப்போம். உடைய. இதுக்கப்புறம் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், புக்கில் இது மாதிரி இருக்காது. உடையதுன்னா அப்படி போட்டுக்கோங்க. ஒரு குட்டியாக கோடால் கட் பண்ணால் உடையது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக நம்மளா உருவாக்கப்பட்டது. உடையது. ஓகேங்களா? மணி உடையது. மணி உடையது. சப்போஸ் மணி உடையன்னு வச்சுக்கோங்க. மணி உடைய அப்படின்னா மணி உடையனோட நிறுத்திக்கோங்க. மணி உடையதுன்னா தூக்கு ஒரு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணலாம். இப்போ எழுதும் போதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். வேற்றுமை என்ற வார்த்தையில் இறுதியில் ஏ ஓ என்று ஈற்று உயிர்குறி. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏ ஓ அப்படின்னா முட்டை சுழிக்கணும். ஏ ஐ, இது கூட சேர்ந்து இன்னொன்று பார்த்துருப்போம். ஐன்னு ஒன்று பார்த்துருப்போம். இங்கே ஐ நமக்கு கொடுக்கல, ஏ ஓ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னன்னு பார்ப்போம். மணி ஐ ஏ. ஓகேங்களா? ஐயும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோ வந்திருக்கோம் பாருங்கள், இங்கே தான் ஐ வந்திருக்கு. ஐ ப்ளஸ் ஏ இங்கே வந்திருக்கு. மணி ஐ ஏ. மணி யாலோ. இப்படி போட்டால் என்ன? மணியோ. ஓகேங்களா? இப்படி போட்டால் மணியோ. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மணி ஆலோ. ஆல் ப்ளஸ் ஓ கொடுத்துருக்காங்க. அப்போனா மணி ஆலோ. ஓகேங்களா? ஆ இல்லு போட்டு ஓ பொண்ணு. மணி ஆலோ. மணிக்கே. மணி கே. கேனா என்னது? சுழிச்சு ஒன்று. ஏ மணிக்கே. மணி இடத்திலே. மணி இட இத்திலே. சுழிச்சு ஒன்று. மணி இடத்திலே. வழி ஈலே. வழி இல்லு ப்ளஸ் ஏ. வழி ப்ளஸ் இல்லு ப்ளஸ் ஏ. வழி இலே. மணி இடத்திலோ. மணி ப்ளஸ் இடத்தில் ப்ளஸ் லோனா ஓ. ஓகேங்களா? மணி இடத்திலோ. மணி இடத்தில். ஓகேங்களா? இடத்தில் இதோட முடிஞ்சிருச்சு. இடத்தில் லோ. ஓன்னு வந்துச்சுன்னா சுழிச்சு முட்டை மாதிரி ஆக்கிடணும். ஏ சவுண்டு வந்துச்சுன்னா அப்படியே சுழிச்சு மட்டும் விடணும். ஓ சவுண்டு வந்தால் முட்டை மாதிரி போட்டுடணும். ஓகேங்களா? மணி இடத்திலோ. உடன் என்பதற்கு ட என் என்ற குறி போடப்படும். உடனே என்னும் எழுதும் பொழுது ஏ என்ன உயிர்குறி எழுதப்படும். ஓகே, இந்த வார்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்க வேணாம். உடன்னா இப்படி அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. மணி உடன். ஊ ட என்ன? மணி உடன். மணி ஊ டனே. ஏ அப்படின்னா சுழிச்சு ஒன்று. மணி உடனே. ஓகேங்களா? மணி உடனே ஏ. மணி உடனே ஏ. இங்கே ஒரு ஏ ப்ளஸ் ஏ வர்றதுனால 2 சுழி வந்திருக்கு. இங்கே மணி ப்ளஸ் உடன் ப்ளஸ் ஏ மட்டும் வர்றதுனால ஒரு சுழி வந்திருக்கு. மணி ப்ளஸ் உடன் ப்ளஸ் ஏ வர்றதுனால 2 சுழி சுழிக்கிறோம். ஓகேங்களா? மணி உடனே ஏ. கடையில் இடையே என்று வந்தால், இடையேனா இப்படி போடணும். இடையே வந்தால் இப்படி போடணுன்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. மணி இட
ஏ. எப்பவுமே இந்த இடையே இந்த மாதிரி தனித்தனியாக உடன் இந்த மாதிரி படிக்காதுங்க. மணி உடன் ஏதோ ஒரு வேர்டோட சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளோடு பாருங்கள். மணி ஊட நே ஏ, மணி ஊடையே, மணி ஊடையே. ஓகேங்களா, மணி உடையே. ஓகே, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த இதை நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயிற்சிக்கு வாங்க. ஊ இன் நை, உன்னை, ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி போட்டால் ஐன்னு முன்னாடி எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம், அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உன்னிட தில் யூஸ் பண்ணுறோம், தில். ஊ இன் நை ஏ, ஐ ப்ளஸ் ஏ, உன்னை ஏ. உனக்கு இங்கே கூக்கு வவல் வராது. இல்லை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் வவல் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. உன்னுடைய, ஊ இன்னுடைய, உன்னுடைய. பனியை, பனி ப்ளஸ் ஐ போட்டிருக்கோம், பனியை. இல்லை இப்படி போட்டாலும் கரெக்டு தான்ப்பா, பனியை. இதை கையை எடுத்துகிட்டு போடணும், இதை கையை ஜாயின் பண்ணி போடணும். அதுக்காக தான் ஆல்ரெடி ஒரு ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ செகண்டாக இன்னொரு ஐயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டிஸ்ஜாயின் பண்ணி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். இதை ஜாயின் பண்ணியே ஈஸியாக யூஸ் பண்ணலாம், பனியை. அதனால தான் இதை யூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பனி ஆல், இல்லு பார்த்தோமா, பனியால். பனிக்கு, பனிக்கு. பனி இல், அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், இல்லுன்னு வந்திருக்கு, அப்போனா ஈய யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்போ தெரியும், அந்த எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா ரிப்பீட்டடாக எழுதியிருக்கணும். அப்போ ஈயே வந்திருக்கு, அப்போனா டக்கு நீங்கள் சிம்பிள் யூஸ் பண்ணணும், பனி இல். இது அட்லீஸ்ட் நீங்கள் 25 டைம்ஸாவது எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.